வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 5 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு மழை பொழிவு பரவலாகிவிட்டது. நீண்டகால அறிக்கையில் அறிவித்தது அடுத்த மழை 3ஆம் தேதி தொடங்கும், 2ஆம் தேதியே ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கும் என்றும், அதே போல தொடங்கியது, நேற்று தீவிரமடைந்தது, பரவலானது, இன்றைக்கு முழுமையாக 5ஆம் தேதி பரவலாகி இருக்கிறது. ஒதுக்கி பெய்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவிநாசி சுற்று வட்டாரத்திலும், மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய பகுதிகளிலையும், மேட்டுப்பாளையம் அவிநாசி இடைப்பட்ட பகுதியிலையும், அதே போல திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகிலையும், பழனிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தாராபுரத்திற்கு கிழக்கு புறமும் மழை பொழிவு. அதேபோல மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி பேரையூர் திருமங்கலம் அருகிலேயும் மழை பொழிவு, கனமழை இடிமழையுடன் இடிமழையாக படுகிறது. அதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சிவகங்கைக்கு இடைப்பட்ட பகுதி, இளையான்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தற்பொழுது மழை உருவாகி கொண்டிருக்கிறது. அருப்புக்கோட்டைக்கு வடமேற்கே, அதாவது திருச்சுழிக்கும் திருமங்கலத்திற்கும் இடையே மழைப்பொழிவு உருவாகி இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு உருவாகி இடிமின்னலுடன் கொடுத்து வருகிறது. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் ஊத்தங்கரை வரைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி வரைக்குமே மழைப்பொழிவு நன்றாக பொழிந்து வருகிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர், அந்த காஞ்சிபுரம் மாவட்ட, செங்கல்பட்டு மாவட்ட எல்லை பகுதியில் பொழிந்து வருகிறது. அதே போல மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து வருகிறது. தாராபுரத்திற்கும் திண்டுக்கலுக்கும் இடையே, அதாவது ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கள்ளிமந்தயம், இடையக்கோட்டை மழை தொடங்கி இருக்கு. இடையக்கோட்டை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழனிக்கும் கிழக்கே தான் நல்ல மழைப்பொழிவு, தாராபுரத்துக்கு கிழக்கே. அடுத்தபடியாக மதுரை மாநகரத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்க போகுது. மேலூர் தொடங்க போகிறது. மதுரை மாநகரம், மேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகி கடலோரத்துக்கும் கொடுக்க போகுது. சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி, சிவகங்கை இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. அதே போல தேவக்கோட்டை பகுதிகளிலையும், காரைக்குடி பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு எப்படி